அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த உலகத்தில் எந்த ஒரு நல்லறமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபார கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய சிந்தனைக்கு நாம் அனைவர்களுமே வந்துவிட்டோம். அதனால் நம்மளுக்கு என்ன லாபம் என்று நோக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். இதனாலோ என்னவோ படைத்த இறைவன் சூரத்துல் ஃபாத்திர் 29வது வசனத்தில் ஒரு வியாபாரத்தை முன்னிறுத்தி சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், வயர்ஜூன திஜாரத்தல் நந்தபூர், அந்த மக்கள் என்றுமே அழியாத, என்றுமே நஷ்டத்தை தராத வியாபாரத்தை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். நான் சொல்லக்கூடிய வியாபாரம் என்ன தெரியுமா என்று இறைவன் சொல்கிறான். இன்னல்லதின் எத்துலூன கிதாபல்லா, இறை வேதத்தை ஓதுவது அவர்கள். வாக்காமு சலாத்த, 2வது தொழுகை நிலைநாட்டுவது. 3வது அன்ஃபக்கும் மிம்மா ரசக்கனாகும் சிறவாலானியத்தன், தன்னுடைய பொருளாதாரத்தில் தனக்கு தேவை போக, தன் குடும்பத்தினருக்கு தேவை போக இருக்கக்கூடிய செல்வங்களில் ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ தான தர்மங்கள் செய்வது. இவைகள் தான் அந்த வியாபாரம். இந்த வியாபாரத்தை மட்டும் ஒரு மனிதன் தொடர்ந்து செய்துவிட்டான் என்று சொன்னால் அவன் ஒரு காலம் நஷ்டமடைய மாட்டான். அந்த வியாபாரத்தினுடைய பலனாக இறப்பிற்கு பின்னால் யாரையும் சார்ந்து அவன் இருக்க வேண்டியதில்லை, அல்லாஹ்வினுடைய உதவியை தவிர என்று இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான்.